மே மாதம் 6ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 17:7. உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்பதே. எங்கெல்லாம் தேவனுடைய ரட்சிப்பை குறித்து பேசுகிறோமோ அங்கெல்லாம் தேவ கிருபையை தவிர்த்து பேசவே இயலாது. ஏனென்றால் கிருபை இல்லை எனில் ரட்சிப்பை பெறவே இயலாது. ரட்சிப்பு என்றால் பாவ அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கிற, ஆபத்தில் சிக்கியிருக்கிற, சத்துருக்களால் சிறைப்பட்டிருக்கிற, காரிருளில் மூழ்கியிருக்கிற யாவரையும் மீட்டெடுப்பதே ரட்சிப்பு. இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை ஒரு மனிதன் அடைய வேண்டுமானால் அம்மனிதன் தேவ கிருபையை பெற்றிருக்க வேண்டும். தேவ கிருபையை பெற்றுக் கொள்வது அவ்வளவு கடினமானதா என்று கேட்டால் இல்லவே இல்லை. யார் ஒருவர் கர்த்தராகிய இயேசுவை தன் இரட்சகராக தன் மீட்பராக விசுவாசித்து ஜாதி இனம் மதம் பாராமல் மனிதனுக்கே இருக்கக்கூடிய அகந்த இருமாப்புகள் பெருமைகளை உடைத்தெறிந்து அவரண்டையில் வந்து தன் குற்றங்களை குறைகளை பாவங்களை உணர்ந்து அவைகளை அவரிடத்தில் அறிக்கையிட்டு அவைகளை வெறுக்கிறானோ அவனே அவருடைய இரக்கத்தை கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் கூறுகிறது. ஆம், தேவனுடைய இரக்கத்தை பெறுகிற யாவரும் அவருடைய கிருபையின் ஈவாகிய ரட்சிப்பை அடைந்து கொள்வார்கள். ரட்சிப்பு மனிதர்கள் எல்லாருக்குமானது. ஆனால் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவர்கள் மாத்திரமே இரக்கம் பெறுகிறார்கள். உபாகமம் 4:31 உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று வேதம் கூறுகிறது. ரட்சிப்பின் மகத்துவத்தை உணராமல் பாவ சேற்றிலே உழந்து தன் நாட்களை கழித்து ஆக்கினை அடையாதபடி தேவனுடைய இரக்கத்தை கிருபையை பெறும்படி நம்மை அவருக்கு முன்பாக தாழ்த்தி கர்த்தருடைய உன்னத அடைக்கலத்துக்குள் பிரவேசிப்போம். ஆமேன். அல்லேலூயா.